வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கண்ணம்மாவும் மதுவும் இப்போ ஸ்கூலுக்கு வராங்க. சௌந்தர்யா மேடமை பார்த்து பேசுறதுக்காக கண்ணம்மா போறாங்க. மறுபடியும் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலான்னு வந்திருக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, பாரதி உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அதனாலதான் நான் உன்னை மறுபடியும் இந்த வேலையில சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சென்னை போயிருக்கிறப்ப அந்த ஆஃபீஸர் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொன்னதுனால தான் நம்ம ஹாஸ்டலுக்கு அப்ரூவல் கிடைச்சிச்சுன்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி குட் கண்ணம்மா, அதனால தான் மெயினாக நான் இந்த வேலைக்கு திருப்பி சேர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் வேலையில் பொறுப்பாக இருக்கணும், உன் மேலே எந்த ரிமார்க்கும் வராமல் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. ஷியோர் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. செல்வம்கிட்ட சௌந்தர்யா சொல்கிறாங்க, பாரதி வந்தானா என்னை கேபினில் வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்ததா செல்வம் இப்போ கண்ணம்மாட்டையும் மதுட்டையும் சொல்றாங்க, இன்னையில இருந்து வெண்மா ஸ்கூல் பொறுப்பை எடுத்து நடத்த போகுதா அப்படின்னு சொல்றாரு. இது எப்பப்பா நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க மது. நீ வெளியில போன உடனே சௌந்தர்யா மேடமை பார்த்து அந்த பொண்ணு பேசுச்சுமா, அதுக்கப்புறம் எப்படியோ சம்மதிக்க வச்சிருச்சுமா அப்படின்னு சொல்றாரு. வெண்பாவோட ரூம் அங்கதாமா இருக்கு, போற வழியில நீ ஒரு வணக்கத்தை போட்டு போயிரு கண்ணம்மா, இல்லாட்டி அதை வச்சு ஏதாவது குடைச்சல் கொடுத்தாலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா கண்ணம்மா மது ரெண்டு பேருமே இப்போ வெண்பாவை பார்க்கறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போறாங்க. உள்ள வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மா. இன்னையிலிருந்து நிர்வாக பொறுப்பை ஏத்துக்க போறையாமே, அதுக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் வெண்பா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தையா இல்ல மறுபடியும் நீ வேலையில ஜாயின் பண்ணிட்டே என்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தையா அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க. அப்படியே நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. கண்ணம்மா சொல்றாங்க, என்ன வேலையில இருந்து தூக்குறதுக்காக நீ இவ்வளவு மெனக்கெட்டு வேலை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் கூட விரதம் இருக்கிறதுனால பசி மயக்கத்துல தான் தூங்கிட்டேன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. இன்னைக்கு வாட்டர் பாட்டில வாஷ் பண்றப்பதான் தெரிஞ்சிச்சு அதுல யாரோ தூக்க மருந்து கலந்து வச்சிருக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க. அந்த தண்ணி குடிச்சதுனாலதான் எனக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. யாரோ என்ன அநேகமா நீ தான் அந்த வேலையை பண்ணிருப்ப வெண்பா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. கேட்ட உடனே வெண்பா கொஞ்சம் பயப்படுறாங்க. நான் கூட ஏதோ ஒரு சந்தேகத்துல தான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன், ஆனா உன்னோட மூஞ்சி போற போக்க பார்த்தாலே தெரியுது இந்த காரியத்தை பண்ணது நீ தான் வெண்பா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. கண்ணம்மா வெண்பாட்ட சொல்றாங்க, நான் உன்னை அரைஞ்சதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு ஏதோ எல்கேஜி பிள்ளைங்க பண்ண மாதிரி பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. இது உனக்கே சைல்டிஷா இல்லையா, இதுக்கு எதுக்கு ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. வெண்பா சொல்றாங்க, அதுக்காக இப்ப நீ என்ன பண்ண போற, என்ன வேலையில இருந்து தூக்கிட போறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாரு, இந்த வேலை உனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. இந்த ஸ்கூல்ல நான் நிர்வாக பொறுப்பை ஏத்துக்கிட்டது எதுக்காகன்னு நினைச்சேன் அப்படின்னு கண்ணம்மாட்ட கேக்குறாங்க. உன்னை நிம்மதியா அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்க விட மாட்டேன்னா அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. கண்ணம்மா சொல்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் வேலையை விட்டு தூக்கிடுவேன், வேலையில கை வச்சிருவேனே பேசிட்டு இருக்கிறியே, இதை தாண்டி உன்னால எதுவும் யோசிக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா எனக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்கதான் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. நம்ம கரஸ்பாண்டன்ட் சௌந்தர்யா மேடம், நம்ம டைரக்டர் பாரதி, இவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, இதுக்கும் மேல அந்த ஆண்டவன் இருக்கிறான் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ ஏன் நானு பாத்துக்கலாண்டி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா மதுவும் கண்ணம்மாவும் இப்போ வெண்பாவோட ரூம்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. உனக்கு மயக்க மருந்து கலந்தது வெண்பாதான்ற விஷயத்த சௌந்தர்யா மட்டும் போய் சொல்லலாம் வான்னு கூப்பிடுறாங்க மது. வெண்பாதான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்னு எனக்கு சந்தேகம் தான் இருக்கு, அது போக அதுக்கு எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. அதனாலதான் வெண்பாவை நானே ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணலான்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மது சொல்றாங்க, நீ சொல்றது கரெக்ட் தான், உனக்கு நான் எல்லா விதத்திலயும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க பேசிட்டு இருக்கும்போது கண்ணம்மா கையில இருந்து அடிப்பட்ட இடத்துல இருந்து ப்ளீடிங் ஆகுது. கண்ணம்மாவை அவங்க ஸ்கூல்ல இருக்கிற கிளினிக்லயே போய் ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. கண்ணம்மா எவ்வளவோ வேணான்னு சொல்லி தடுத்து பாக்குறாங்க, ஆனா மது கேட்கவே மாட்டேன்றாங்க. கண்ணம்மாவோட காயத்தை பார்த்த உடனே அங்க இருக்கிற இன்சார்ஜ் மேடம், என்ன இவ்வளவு பெரிய காயமா இருக்கு அப்படின்னு பதறி போயிடுறாங்க. மது சொல்றாங்க, பார்த்த உங்களுக்கே எவ்வளவு பதட்டமா இருக்கு, இவ என்னடானா அசால்ட்டா இருக்கிறா மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேலையா இப்போ பாரதி போறாரு, பாரதி போறான் அப்படின்னு சொல்லிட்டு மது போய் பாரதியை கூப்பிடுறதுக்காக போறாங்க. கண்ணம்மா கையில ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே பாரதியுமே பதறி போயிடுறாரு. என்னது ப்ளீட் ஆகுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. சின்ன காயம் தான், இதுக்கு இவ்வளவு பெரிய சீன்லாம் வேணா ராஜா அப்படின்னு சொல்றாங்க மது. கண்ணம்மா மனசுல நினைக்கிறாங்க, இப்ப கட்டை பிரிச்சோம்னா இது கத்தியால வந்த காயம்னு மதுக்கு தெரிய வந்துடும், அதுக்கப்புறம் கேள்வி மேல கேள்வி கேட்பாலே, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அங்க இருக்கிற மேடம் இப்போ கட்டை பிரிக்கிறாங்க. காயத்தை பார்த்த உடனே மது கண்டுபிடிச்சிடுறாங்க, இது ஜாக்கியால வந்த காயம் மாதிரி தெரியலையே, ஏதோ கத்தியால வெட்டுப்பட்ட மாதிரில இருக்கு, உண்மையை சொல்லு கண்ணம்மா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த காயம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்பிள் கட் பண்ணும்போது தெரியாம கையை கட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. அன்னைக்கு ஜாக்கினாலதான் அடிபட்டுச்சுன்னு சொன்னா இன்னைக்கு என்னடானா ஆப்பிள்ல கட் பண்றப்ப அடிபட்டுச்சுன்னு சொல்ற, எதுதான் உண்மை அப்படின்னு கேக்குறாங்க மது.
பாரதி சொல்றாரு, என்ன நீ கோர்ட்ல குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. பாரதி சொல்றாரு, அதான் கண்ணம்மா சொல்றால, ஆப்பிள் கட் பண்ணும்போது வந்த காயம் தான் இது அப்படின்னு சொல்றாரு. வீட்ல உண்மையை சொன்னா வெட்டு காயம் நினைச்சு பதறி போயிருவாங்கல்ல, அது போக ஒரு ஆப்பிள கூட உனக்கு கட் பண்ண தெரியாதா அப்படின்னு திட்டுவாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் கண்ணம்மா ஜாக்கில அடிபட்டுச்சுன்னு பொய் சொன்னப்ப நானும் ஆமான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. கண்ணம்மாவுக்கு இப்போ அங்க இருக்கிற லேடி அந்த காயத்தை கிளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. கண்ணம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வலியை தாங்கிட்டு இருக்கிறாங்க. பாரதி மனசுல நினைக்கிறாரு, என்ன காப்பாத்த போய் தானே கண்ணம்மாவுக்கு இந்த வலியும் வேதனையும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கிறாரு. பாரதி கண்ணம்மாவுக்காக ஃபீல் பண்றத இப்போ மது பாக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.